இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்து அரசருடைய பெருவிழா. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அரசராக, நம்முடைய ஆண்டவராக நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய ஞாபகமாக நாம் இன்று திருப்பலி ஆற்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவருக்கு ஆராதனையும் புகழும் செலுத்தி அவரை ஆராதித்து இந்த பெருவிழாவில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எங்கிருந்தாலும் சரி, இயேசு ஆண்டவர் அவர் நம்முடைய அரசர் என்பதை ஞாபகத்திலே வைத்துக்கொள்வோம். அவரை ஆராதனை செய்வோம். அவர் இப்போது நம்முடைய மத்தியில் நற்கருணைநாதராக நம்மை சந்திக்க வருகிறார். ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உள்ளத்திலே சந்திக்க வேண்டும். அவரை நாம் சந்தித்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். 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 இனிய நாமத்தில் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்றார். அவர் தரும் உடல் நம்முடைய உயிருக்கு உணவு, உயிர் தரும் உணவு. ஆகவே நம்மை உடல் கொண்ட கடவுளாக சந்திக்க வருகின்றார். ஆகவே நீங்கள் எழுந்து நிற்கலாம், அமர்ந்திருக்கலாம். ஆனால் இதை நெஞ்சிலே தியானித்து செய்யுங்கள். நான் பாடுவதை கேட்டு நீங்கள் முடிந்தால் பாடிக்கொள்ளுங்கள். உயிர் தரும் உணவே வானக அப்பமே, உயிர் தரும் உணவே வானக அப்பமே, ஆண்டவரே நற்கருணையே உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன். உயிர் தரும் உணவே வானக அப்பமே, உயிர் தரும் உணவே வானக அப்பமே, ஆண்டவரே நற்கருணையே உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன். சொல்லால் அனைத்த
அனைத்தையும் படைத்தவரே, மைந்தனாய் பெண்ணிடம் பிறந்தவரே, சொல்லால் அனைத்தையும் படைத்தவரே, மைந்தனாய் பெண்ணிடம் பிறந்தவரே, உடல் கொண்ட கடவுளாய் பூமியில் வாழ்பவர், உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், உயிர் தரும் உணவே. வானக அப்பமே, உயிர் தரும் உணவே, வானக அப்பமே, ஆண்டவரே நற்கருணையே, உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன். வல்லமை அனைத்தையும் ஆள்பவரே, தூய்மையாய் போதிந்து காப்பவரே, வல்லமையால் அனைத்தையும் ஆள்பவரே, தூய்மையாய் போதிந்து காப்பவரே, உடல் கொண்ட கடவுளாய் பூமியில் வாழ்பவர், உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், உயிர் தரும் உணவே. வானக அப்பமே, உயிர் தரும் உணவே, வானக அப்பமே, ஆண்டவரே நற்கருணையே, உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன். அன்பினால் மாந்தரை மீட்டவரே, இரக்கம் கொண்டு மன்னிப்பவரே, அன்பினால் மாந்தரை மீட்டவரே, இரக்கம் கொண்டு மன்னிப்பவரே, உடல் கொண்டு கடவுளாய் பூமியில் வாழ்பவர், உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், உயிர் தரும் உணவே. வானக அப்பமே, உயிர் தரும் உணவே, வானக அப்பமே, ஆண்டவரே நற்கருணையே, உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன். உள்ளங்கள் எல்லாம் பார்ப்பவரே, சமாதானம் எமக்கு தருபவரே, உள்ளங்கள் எல்லாம் பார்ப்பவரே, சமாதானம் எமக்கு தருபவரே, உடல் கொண்ட கடவுளாய் பூவியில் வாழ்பவர், உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், உயிர் தரும் உணவே. வானக அப்பமே, உயிர் தரும் உணவே, வானக அப்பமே, ஆண்டவரே நற்கருணையே,
உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன். உம்மையே தொழுதிடுவேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன், முப்பொழுதும் ஆராதிப்பேன். அன்பானவர்களே, கிறிஸ்து அரசர் அவர் தான் அடிக்கடி நான் இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட சென்ற 27 ஆண்டுகளாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஏன் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என் உள்ளத்தில் ஒருத்தர் தான் ஆண்டவர், அவர் இயேசுவே தான். என்கிட்ட இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு நான் ஒரு 27-28 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை எழுத ஆரம்பித்தேன். இயேசுவே ஆண்டவர் நான் மீட்பார் அப்படின்னு. நான் எழுதி பத்திரிகை கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேருக்கு போய் சேரும்போது என்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் வந்தார். ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தார். யூனிவர்சிட்டியிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்தார். என்ன சொன்னார்னா, ஃபாதர், இயேசுவே ஆண்டவன் போட்டிருக்கீங்களே, இயேசுவும் ஆண்டவன் எழுதுங்க அப்படின்னார். அவர் ஒரு ப்ரொஃபஸர். ஏப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு சொன்னார், நம்ம இந்தியா தேசத்தில் இருக்கோம், இந்தியா தேசத்தில் நிறைய பேரை அவங்க பகவான் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பல மதங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிருக்கீங்களே, இயேசுன்னு வச்சுருக்கீங்களே அப்படி என்கிட்ட ரொம்ப அர்த்தமாக பேசினார். அப்போ அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், நீங்கள் ப்ரொஃபஸர் தானப்பா, ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, அந்த வேங்கிறது WAY அப்படின்னு பாட்டு மாற்றுங்க. இங்கிலீஷில் WAY அப்படின்னு மாற்றினா வே, தமிழில் எழுதுவது வே, எஸ் வே. அப்போ சொன்னேன், ஜீசஸ் இஸ் மை வே. ஏன்னா அவர் என் நெஞ்சத்தில் இருக்கார்ப்பா. ஐ எம் அட்டாச் டு ஹிம். நீங்கள் இன்னொரு கடவுளை பேர் சொல்லலாம், கடவுளுக்கு எத்தனை பேர் வைக்கலாம் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன பேர் சொல்லணும்னு வாங்கிக்கலாம். நீங்கள் அப்போ இந்த மதத்துக்கு கூட நீங்கள் சொல்கிறீங்களா, அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்கிறீங்களே, பகவத்கீதையில் அப்படித்தானே எழுது, அகம் பிரம்மாஸ்மி, ஐயம் பிரம்மன் அப்படி சொல்கிறீங்களே. அந்த பிரம்மன் எங்கே இருக்கார்ப்பா? என் நெஞ்சுக்குள்ளே இருக்கார். ஹீ இஸ் த வே, ஹீ இஸ் த லார்ட், ஹீ இஸ் மை லார்ட். பழைய காலத்தில் யூத ஜனங்கள் யோசுவா ஏன்னா யாவே அப்படின்னு சொன்னாங்க. யாவேங்கிற வார்த்தை ஏன்னா YWH அவங்களுக்கு வவல் எழுதாமல் வெறும் கான்சன்ட்ரேட்டில் எழுதுனாங்க, YWH. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணதுன்னு தெரியாமல் யாவே அப்படின்னாங்க. அப்போ பொய்க்கு அடுத்தப்பில் ஒரு வவலை போட்டாங்க, டபிள்யூக்கு அடுத்தப்பில் ஒரு போட்டாங்க, ஒரு வவல். ஏன்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உயிர் இல்லைன்னா எழுத்து இல்லை, அதான் உயிர் எழுத்துன்னு சொல்லுவோம். எவ்வளவு கான்ஸ்டன்ட் இருந்தாலும் மெய் எழுத்துன்னு சொல்லுவோமே, உயிர் மெய் அப்படிம்போம். காணா கசட தபர எறல வள வழ அப்படின்னு நம்ம சொல்லுமே, நம்ம அப்படி நம்ம சொல்கிறோம்ல. எந்த கான்ஸ்டன்ட்டுக்கும் உயிர் இல்லைன்னு சொன்னால் அதை உச்சரிக்க முடியாது. அதனால்தான் YWH உச்சரிக்க முடியாமல் யா வே அப்படி அவங்க உச்சரிப்பு கொடுக்கும்போதே அதில் ஏயும் வந்துட்டுது.
அது உச்சரிக்கும் போது அதில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உயிரெழுத்து வந்துட்டுதுப்பா. அப்படி அந்த உயிர் கொண்ட கடவுள் என்கிட்ட இருக்கார்ப்பா. யாவே ஹீ இஸ் மை வே. ஏன்னு சொன்னால் ஐ எம் அட்டாச் டு ஹிம், ஹீ இஸ் அட்டாச் டு மீ. அகம் பிரம்மாஸ்மி. இதில் என்ன பிரச்சனை? அப்படியே நினச்சிருக்கார். ஒரு பெரிய ஹிந்து யூனிவர்சிட்டியில் தான் வந்தார். பிரதருக்கு நான் இப்போ நீங்கள் எல்லாம் உடனே கிறிஸ்டின் ஆகணும்னு நான் சொல்லலை. பேசிக்கலி காட் இஸ் த சேம். அந்த கடவுள் உடல் கொண்ட கடவுளாக, மனுஷனாக உடல் கொண்ட கடவுளாக வந்திருக்கிறார். இட்ஸ் நாட் மியர்லி அன் அப்பியரன்ஸ், பட் இட்ஸ் எ ரியாலிட்டி, ஹிஸ்டாரிக்கல் ரியாலிட்டி. சரித்திரத்தில் உன்னை போல என்னை போல இடம் பிடிச்ச ஒரு கடவுள் யாவே, இயேசுவே, யாசுவா. அதுதான் இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு போட்டேன். அப்படின்னு அவர் ரொம்ப நேரம் என்கிட்ட சொல்லிவிட்டு, சரி ஃபாதர் தேங்க்யூ ஃபார் டெல்லிங் மீ அப்படின்ட்டு அப்படியே வச்சுக்கொள்ளுங்க, அவரே உங்களுக்கு வேயாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி தான்ப்பா, மை வே இஸ் த வே ஆஃப் கிரைஸ்ட். அதனால தான் இயேசுவே ஆண்டவர். அவர் ஏன் நான் அந்த வே அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் அரசர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய பேர் கேட்பேங்க, என்ன எது பிலாத்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீ அரசன் தானா? ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவன் தன்னை அரசனாக்கி கொள்கிறான் அப்படின்னு. நீ அரசன் தானா? அப்பா ஆண்டவர் பிலாத்துக்கிட்ட சொன்ன, நீ தான் சொல்கிற, அரசன் என்பது உம்முடைய வார்த்தை. என் ஆட்சிங்கிறது இந்த உலக ஆட்சி மாதிரி இல்லை, அது ஆத்துமத்தை சொந்தெடுத்து கொள்ளக்கூடியது. நீங்களாம் பிலாத்துக்கிட்ட சொல்கிறார், நீங்களாம் அரசியல்வாதிகள், இன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் பேர் வச்சுருக்கேங்க, ஆட்சியாளர்கள் பேர் வச்சுருக்கேங்க. ஆனால் மனுஷனை ஆட்சி செய்கிறது அரசியல்வாதிகள் தான் இல்லை, கடவுள் தான் ஒரு மனசையும் ஆட்சி செய்கிறார். அதான் அகம் பிரம்மாஸ்மி. நீ பகவத்கீதையில் வாசிக்கிறியே, நான் பைபிளில் என்ன வாசிக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிள். இது சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் லைக் பகவத்கீதை மாதிரி சவுண்ட் பண்ணும். இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிட்டு மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதே வார்த்தையை நீங்கள் படிச்சிங்கன்னா கொரிந்தியர்கள் திருமுகத்தில் இன்னொரு அதிகமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. கொரிந்தியர்கள் திருமுகம் அதே வார்த்தை எப்படி எழுதியிருக்குன்னா, நீங்கள் கொரிந்தியர்கள் திருமுகம் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை படிச்சிங்கன்னா இன்னும் அருமையாக எழுதியிருக்கும் பாருங்கள். 3வது வசனம். இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. எப்போ? தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Only one who is imbibed and inspired and filled by the Holy Spirit can pronounce இயேசுவே ஆண்டவர், Jesus the Lord. ஏன்? அவர் என் உள்ளத்தில் இருக்கார்ப்பா. அகம் பிரம்மாஸ்மி. அவர் என் உள்ளத்தில் இருக்கார். அவர் என்ன ஆட்கொண்டிருக்கார், அவர் என்ன ஆட்சி செய்கிறார் அப்படின்னா, இஸ் மை லார்ட். அதுக்கு அர்த்தம் என்ன? லார்ட்ஷிப் அப்படின்னா என் மனசு அவருக்கு தான் சொந்தம். அவருடைய உத்தரவு இல்லாமல், அவருடைய அதிகாரம் இல்லாமல், அவருடைய அசைவு இல்லாமல் நான் அசைய மாட்டேன். அவர் தான் என்னை அசைக்கிறார்.
பழைய ஏற்பாட்டிலே தொடக்கத்தில் இருக்கும், ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு. அந்த ஆண்டவர் நெஞ்சத்தில் அசைவாடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷன் உள்ளத்திலும், ஒவ்வொரு மனுஷன் உள்ளத்திலும் அவர் தான் அசைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அசைவு இல்லாமல் அணுவும் அசையாது. அவர் அசைக்காமல் யாரும் அசைய முடியாது. அதுமில்ல, என் ஆசைக்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார். என்னை முற்றும் அவர் சொந்தமாக்கி கொண்டதுனால அவர் ஆண்டவர் என்று நான் வைத்திருக்கிறேன் என் வாழ்க்கைக்கு. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கிறிஸ்து இயேசு அவர் தான் இந்த உலகத்தில் அரசர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம நெஞ்சில் வச்சுருக்கோம். நீங்கள் அரசர்னு சொன்னோன்னே ஏதோ ரோமன் எம்பரர் மாதிரி இருக்கார், அல்லது அக்பர் த கிரேட், அல்லது சுலைமான் த கிரேட், அவுரங்கசீப், இந்த மாதிரி ஏதோ பெரிய அந்த இது வந்து அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் ரூல் இருக்கலாம். இன்றைக்கி சொல்கிறாங்களே, அமெரிக்காவில் ஒரு பிரசிடெண்ட்டு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்களே, ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்ருக்கார், ஒன்று வந்துட்டு இருக்கார் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அவங்க எல்லாமே அரசியலை தான் ஆட்சி செய்ய முடியுமே ஒழிய, they cannot rule your heart. ஒரு நெஞ்சுக்குள்ளே அவங்க இடம் பிடிக்க முடியாது. ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பார், அதுக்கு பிறகு வேறு ஒருத்தருக்கு ஓட்டை போட்டு இன்னொருத்தர் தூக்கி விட்டுருவேங்க. அவங்க என்ன சண்டை போட்டாங்களோ, நாயும் பொண்ணு சண்டை போட்டாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் the rule of Jesus is in my heart. அவர் என்னுடைய இதயத்தை ஆட்சி செய்கிறார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். என்னென்னா, இன்றைக்கி அருமையான ஒரு செய்தியை நம்ம ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறார். என்னதுன்னா, நம்ம ஜீசஸை பற்றி சொல்கிறது சாதாரண காரியம்னு நினைக்காதங்க. ஏன்னா அவர் மக்கள் இனத்தார் எல்லோரையும் சந்திக்க வருவார். He will come as the king of the universe, as the king of the entire humanity. அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் இருந்தாலும், சைனாவில் இருந்தாலும் சரி, he is the king of the entire universe and entire humanity. கருப்பு, வெளுப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை அத்தனை பேரையும் ஆட்சி செய்ய வருவார். அதுதான் அருமையான செய்தியாக இன்றைக்கி உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு நற்செய்தியில் 25வது அதிகாரத்தில் 31 முதல் உள்ள வசனங்களை 46 வரைக்கும் இப்போ ஒரு நீண்ட வசனத்தை நல்ல கவனமாக கேளுங்க. It affects everyone. You may practice in some kind of rituals, religious rituals. எந்த ரிச்சுவலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ஏதோ ஒரு ரிலிஜன், யாரோ புதுசாக ஒரு ரிலிஜனை கண்டுபிடிச்சி நீங்கள் வச்சுருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க. யூ ஹாவ் டு அட்மிட் God rules your heart. He is the Lord. He is the Lord of the universe, the Lord of my hearts, the hearts of the humanity. அப்படி சொன்னால் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன்னா தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். The Son of Man, Jesus the Lord. மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். He will be seated on his chair, on his throne as the king of the universe. அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். Everyone, the entire humanity will be gathered in front of him. அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இத்தாலி நாட்டில் இருந்தாலும் சரி, everyone will be gathered in front of him. No one can escape. எல்லோரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொன்னால் இங்கே எனக்கு முன்னால் இருக்க ரைட்டு, எனக்கு முன்னால் இருக்க லெஃப்ட்டுன்னு இல்லை. கடவுளுக்கு எந்த பக்கப்பா ரைட்டு? அவருக்கு ஈஸ்ட், வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்துன்னு கிடையாது. God is spaceless. He is beyond space. He is beyond the universe. And beyond the material world.
அதனால் அவருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டுங்கிறது நம்முடைய எக்ஸ்ப்ரெஷன். என்ன செய்வார்னா, மக்கள் இனத்தார் 2 பிரிவுகளாக வைப்பார். அந்த 2 பிரிவுகளாக வைக்கிறதுனா கடைசி நாளில் இல்லை, இன்றைக்கே 2 பிரிவாக இருக்காங்க. ஒருத்தர் பிரசிடெண்ட்டு, ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட் இருக்கலாம். அப்படி இல்லை, இது உலகத்தில் உள்ள மக்களுடைய கடவுளை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவங்க, கடவுளை தன் ஆண்டவராக நினைக்காதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க. those who have accepted him, those who have not accepted him. கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க. யாருன்னு நீங்கள் தான் நெஞ்சில் கை வச்சு பார்க்கணும். நீ நம்புகிறியா? இயேசுவே ஆண்டவர் என வாயார வாழ்த்தி நெஞ்சார நீ உணர்ந்தால், நெஞ்சார நம்பினால் நீ மீட்பு பெறுவாய். அதுதான் என்ன சொல்கிறார் பாருங்க. வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீட்டிற்கும் அரசர் தன் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, அது வலப்பக்கம்னா ஒரு சைடில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கேன். நம்ம ஆண்டவருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்னு கணக்கு போட அவசியம் இல்லை. ஒரு குரூப்பை தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். Everyone becomes president of the heavenly rule, heavenly kingdom. ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். Everyone becomes the president of the kingdom of God. ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். யாரும் ஓட்டு போட அவசியம் இல்லை. கடவுளை நம்பிட்டியா, யூ வில் பி தேர். அதான் சொல்லியிருக்கு. அது எப்படி சொல்லியிருக்கு? தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள். those who have been blessed by my father. என் தந்தை யாரெல்லாம் பிளஸ் பண்ணியிருக்காரோ அவங்கள வாங்க. நெஞ்சில் கை வச்சு பாருங்க. have you received the blessing of God? அந்த பிளெஸ்ஸிங் வாங்கியிருந்தால் உனக்கு கிடைக்குங்க. blessed by the father. ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், அப்போ இந்த ரைட்டியஸ் பீப்புள், இப்படி கடவுளால் ஆசை பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அது தாகமுள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தணித்தோம். எப்போது உம்மை அந்நியனாக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடையில்லாதை கண்டு ஆடை அணிவித்தோம். எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதுக்கு அந்த அரசரை பாருங்கள். அரசர், எல்லாம் வல்ல அரசர், த கிங் ஆஃப் த யூனிவர்ஸ் என்ன சொல்கிறார் பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி எனிக்மேட்டிக் வேர்ட். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசராக இருக்கிறவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். த ஹெவன்லி கிங் எந்த அளவுக்கு வராப்பாங்க. இந்த மிகச்சிறியோர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு நீங்கள் நல்லதை செய்யும்போது தான் எனக்கு தப்பாக செய்தீங்க அப்படிங்கார். He equates himself, the smallest, the little one of the person. பசியாக இருக்கிறவங்க, தாகமாக இருக்கிறவங்க, ஆடை இல்லாமல் இருக்கிறவங்க, அந்நியனாக இருக்கிறவங்க, பட்டினி கிடக்கிறவங்க, இவங்க நான் தான்ப்பா. இவங்களுக்கு நீ கொடுக்கும்போது, தாகமாக தவிச்சவருக்கு நீ கொடுக்கும்போது எனக்கு தான்ப்பா கொடுத்த. ஆடை இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் கிடந்தோம்ல, அவனுக்கு நீ உணவு கொடுத்து அவனுக்கு ஒரு ஆடை அணிவித்த, எனக்கு தான்ப்பா அதை கொடுத்த. ஸோ ஹி ஐடென்டிஃபைஸ் ஹிம்செல்ஃப் the least of the world, identifies himself to the lowest, those who are on the wayside and by side of the road.
அதே நேரத்தில் உடனே அடுத்தவங்களுக்கு சொல்கிற, பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, அடுத்த சைடில் ஒதுக்கி வச்சுருக்காங்களா அவங்கள பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள். See, one group is blessed by the Father. This group is cursed. சபிக்கப்பட்டவங்க. டேக் கேர். நெஞ்சில் கை வச்சு பாருங்க, நீ சபிக்கப்பட்டவனா சபிக்கப்பட்டவளா? Be one among the blessed ones, blessed by God. அது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, அந்த சபிக்கப்பட்டவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னை விட்டு அகன்று போங்கள். Get away from me. இது இப்போ நினச்சி பாருங்க, ஜஸ்ட்டு சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் இருக்கோன்னு வச்சுக்கொள்ளுங்க. 40 பையங்க இருக்கான் கிளாஸில். அதில் ஒருத்தன் 4வது பெஞ்சில் ஒருத்தன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கான். டே கெட் அப், போடா வெளியே போ. அப்படி அந்த வாத்தியார் 40 பேருக்கு மத்தியில் இவனை மாத்திரம் பிக்கப் பண்ணி அவனை வெளியே நில்டா அப்படி அனுப்பி விட்டான்னா அதை 39 பேர் பார்ப்பான். யாடா இது? உடனே கிசுன்னு பத்தியாடா பேசுகிறான். பார்த்தீங்களா, அவன் வந்து டீச்சர் அனுப்பிவிட்டார் கிளாஸில். அப்புறம் சொல்லார், நீப்பா ஹெட்மாஸ்டர் போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, அடுத்த நாள் கிளாஸுக்கு வரும்போது கையெழுத்து வாங்கிட்டு வா, இதை சொல்லாத அப்படிங்கிறார். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது அந்த டீச்சர் திரும்பி நீ கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டா திரும்பி வந்துடலாம், ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு திரும்பி கிளாஸுக்குள்ளே வந்துடலாம், அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாடாம்பார். இங்கே என்ன சொல்கிறேன்னா, சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள். Get away from me. அலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். The eternal fire. Get into the eternal fire. பாருங்கள், the difference between eternal fire and the kingdom of God. கடவுளுடைய ஆட்சி. நல்லவங்களுக்கு என்ன சொல்ல, கடவுளுடைய ஆட்சியை உரிமையாக்கி கொள்ளுங்க அப்படின்னு அவங்கள அன்பாக அழைச்சிட்டு மேலே போகிறாரு. அதே கடவுள் கெட்டவங்களை என்ன செய்கிறான்னா, போ என்னை விட்டு தூரமாக போ, அணையாத நெருப்புக்குள் போய் விழுந்துரு. திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். இட்ஸ் நாட் எ கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட், இட்ஸ் எ டெரிபிள் பனிஷ்மெண்ட். வாத்தியார் பண்ண ஸ்கூல்லேருந்து கிளாஸ்லேருந்து அனுப்புனான்னா ஒரு நாளைக்கு தான், நாளைக்கு ஹெட்மாஸ்டர் சைன் வாங்கிட்டு கிளாஸுக்குள்ளே வந்துடலாம். இங்கே அப்படி இல்லை, இத்தனை ஃபயருக்குள்ளே விழுந்துட்டா திரும்ப யார்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு நித்திய வாழ்வில் நுழைய போகிற, யூ கனாட். அதுதான் சொல்ல பாருங்க. அப்போ அவங்களாம் கேட்குறாங்க, அகன்று போங்கள், அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிவிக்கவில்லை, நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அப்போ அவர்கள், ஆண்டவரே எப்பொழுது நீங்கள் பசியாகவோ தாகமாகவோ அந்நியனாகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என்பார். அந்த ரோட் சைடில் கிடந்தான் பற்றியா அடிபட்டு, அவனுக்கு நீ உதவி செய்யலை பற்றியா, அது எனக்கு தான்ப்பா நீ உதவி செய்யாமல் போயிட்டா, யூ மிஸ்ட் மீ. பார்த்தீங்களா, வானக அரசர், விண்ணக அரசர், இந்த யூனிவர்ஸ்க்கு, இந்த மனுக்குலத்துக்கே அரசராக இருக்கிற கடவுள் என்ன சொல்கிறார், இந்த ஏழை எளியவன் கஷ்டப்படுகிறவன் அவனுக்கு தன்னை சமமாக்கி கொள்கிறார். இந்த ஏழைக்கு நீ செய்யாமல் இருந்தபோது எனக்கு தாப்பா நீ செய்யலை, என்னை நீ விலக்கிட்ட அப்படிங்கிறார். Ultimately, therefore, the judgment of God depends upon your love for the poor, for the other one. யாருக்கு உன்னுடைய உதவி தேவையோ அவருக்கு நீ அப்போ செலுத்து. அவன் தாகமாக கிடக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பா, நீ
நீ நிறைய ஃப்ளாஸ்கில் வச்சுருக்குதுல, எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு ஃப்ளாஸ்க்கு தூக்கிட்டே கொக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற. ஏப்பா கொஞ்சம் போல் அது ஒரு அரை கிளாஸ் எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டு போயேன். நீ நிறைய சாப்பாடு வச்சுருக்குற, ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த போடு இந்த போடு எல்லாமே போய் நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டது மாத்திரம் இல்லையா, தூக்கி அப்படி கொட்டுறீங்களே வெளியே. பார்த்திக்கா, இந்த ஏழை பசியாக கிடக்குறான், அவருக்கு ஒரு துண்டு ரொட்டிடா, நீ 2 இட்லி வாங்கி சாப்பிட்ற, அதில் ஒரு இட்லி அந்த பையனுக்கு வச்சுக்கேன். தூர போடுறிய அந்த இட்லியில் ஒரு இட்லி இந்த பையனுக்கு கூட. See, this is what the Lord is saying. Aham Brahmasmi. அப்படி சொன்னால் போதாது. Everyone is Brahman. In everyone Brahman lives. In everyone the Lord of the universe lives. அதான் இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர் இருக்கிறார். அதை நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கா. அதனால தான் அருமையாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்ப்பித்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால், நெஞ்சத்தில் நம்பினால், இன்டர்னலி பிலீவ் இன் ஹிம், காட் இஸ் வித் மீ. கடைசியில் அந்த ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்துட்டு, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஃபாதர், நான் இப்படி பார்க்கலையே அப்படின்னார். நீங்கள் கோயிலுக்கெலாம் போகிறீங்களா? நான் நிறைய கோயிலுக்கு போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். என்னென்ன கோயில்? வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன், திருப்பதிக்கும் போயிருக்கேன். வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன், திருப்பதிக்கும் போயிருக்கேன். அப்போ யாரை போய் பார்க்க போனேன்? வேளாங்கண்ணியில். யாரை போய் பார்க்க போனேன்? திருப்பதியில். பழனி கோயில் கூட போயிருக்கேன் அப்படிங்கிறார். சரிப்பா, பழனிக்கும் போயிருக்கேன், வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன். அப்போ கடவுளை நினைக்கிறியா? எங்கே தான் இருக்கார். கல்லை உடைத்தாலும் அவங்க அங்கே இருப்பார். கற்பனை என்றாலும் கற்சிலையானாலும் கந்தனே உன்னை நான் மறவேன் அப்படி ஒருத்தர் பாடியிருக்கார். உங்களுக்கு தெரியுமே, பரவாயில்ல, அழகாக தான் பாட்டு. அந்த கதை உன் உள்ளத்தில் இருக்கிறார்ல. அவர் ஒவ்வொரு ஏழையின் நெஞ்சத்திலும் இருக்கிறார். பட்டினி கிடக்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறார். அப்போ அந்த கடவுளை பார்த்துக்குப்பா. அதுதான் பிரம்மாஸ்மி, இயேசுவே ஆண்டவர். என்ன சந்தேகம்? அவரை தான் நான் நினைக்கிறேன், அந்த பேரை தான் நான் வச்சு செபிக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, இவரை நினச்சி தான் நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் ஒழிய, இவரை நினச்சா கண்டிப்பாக எனக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் இன்றைக்கி என்ன கொஞ்சம் ஜெபித்தேன். என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஆண்டவரே, எனக்கும் இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்கும் நீங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதம் கொடுக்கணும். தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்கள், நித்தியத்துக்கும் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நீர் தயாரித்து கூட அந்த ஆட்சியில் நாங்கள் வந்து சேரணும்னு நீங்கள் ஆண்டவரை என்னை அழைக்கிறீங்களா? இது மாதிரி உண்மை நெஞ்சார நினைக்கிறவங்க, நெஞ்சார உண்மையில் உண்மை தொழுகிறவங்கள ஆசீர்வதியும். திருப்பதிக்கு போனாலும் வேளாங்கண்ணிக்கு போனாலும் அவங்கள ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கணும். ஏன் அமெரிக்காவே ஆசீர்வதிச்சுக்கலாம், பாகிஸ்தானையும் சைனாவையும் ஆசீர்வதிங்க. தட்ஸ் எ ஃபீல் ஐ கெட். ஏன் அங்கேயும் கடவுள் இருக்கார். கடவுள் இல்லாத இடம் இல்லை. அவரின்றி அணுவும் அசையாது. ஆமாம். ஆகவே அந்த கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். அதனால தான் எனக்கு இன்றைக்கி நெஞ்சுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன ஜெபம் என்னென்னா, ஒரு கண் தெரியாத ஒருத்தர், கண் தெரியாத ஒருவர் ஏன்னா எரிக்கோ பட்டணத்துக்கு ஆண்டு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ரோட்டு கரையில் ஒருத்தர் இருக்கார். பெரிய கூட்டமாக ஆண்டவரை தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம், சிறு 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 கொலன்னு சத்தம் கேட்டுட்ருக்கு. அப்போ கண் தெரியாதவர், காது கேட்குது. அப்போ என்னப்பா இப்படி சலசலப்பு சத்தமாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் போகிறவங்கள துணியை பிடிச்சி கேட்குறார். அப்படியே நடப்பாங்களா, நடந்து போகும்போது பார்த்துருக்கீங்களா, காலை தடவான், இங்கே வா, காலை தடவுறான். அவன் திரும்பி பார்க்குறான், கண் தெரியாத உட்காந்துருக்க. என்னப்பா இது பெரிய சத்தமாக இருக்குது, சலசலப்பார். நசரேத்தர் இயேசு போகிறார்ப்பா, நசரேத்தர் இயேசு போயிட்டு இருக்கார், நீ சத்தம் போடாமல் இரு. உடனே சத்தம் போடாமல் இருக்குப்பா, இயேசுவே
தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும் கத்துறான். இந்த நேரத்தில் நான் எப்படி சும்மா இருப்பேன்? அவரே நான் நெஞ்சில் நினச்சிருக்கேன். அவரை கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் நெஞ்சில் அவரை வச்சுருக்கேன். பார்த்தியா, அவன் கண் தெரியாதவன் தான், ஆனால் விசுவாசியாக இருக்கிறான். நெஞ்சில் கடவுளை நினச்சிட்டான். கண் தெரியாதவனும் கடவுளை காணலாம், பிச்சைக்காரனும் கடவுளை பார்க்கலாம். அவரை நம்பிட்ட. அதான் இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும். ஐயா, என் மீது மனம் இரங்கும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும். ஐயா, என் மீது மனம் இரங்கும். மனத்தின் தீமைகளை தயவாய் நீக்கிவிடும். மனத்தின் கீறல்களை மொட்டும் மாற்றிவிடும். தீமைகள் அப்படி எங்கேருந்து தான் வருதுன்னு கேட்பேங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்க செயர் அது தீமையானதா? நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் மைக்கு, இது தீமையா? இந்த டேபிள் தீமையா? நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரம் தீமையா? இல்லை. கையை நீட்டி பாருங்க, கை தீமையா? தீமை மனசுலேருந்து வருதுப்பா. தீயது கெட்ட சிந்தனையிலேருந்து கிளம்புது. மனத்தின் தீமைகளை தயவாய் நீக்கிவிடும். மனத்தின் கீறல்களை மொட்டும் மாற்றிவிடும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும். ஐயா, என் மீது மனம் இரங்கும். இதயத்தின் வெறுப்புக்களை தயவாய் நீக்கிவிடும். இதயத்தின் எண்ணல்களை மொட்டும் மாற்றிவிடும். வெறுப்புக்கள்னு சொல்லுவோம்ல, வெறுப்பு, ஹேட் இட், ஹேட்ரட், வெறுப்பு. அது எங்கே இருக்குது? நீங்கள் சாஞ்சிட்டு இருக்க சுவரை தட்டி பாருங்க. தரையில் உட்காந்துருக்கீங்க, தரையை தட்டி பாருங்க. தரையிலோ சுவரிலோ ஒரு மரத்தை தட்டுனாலும் வெறுப்பு இருக்காது. ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சி அது தேசத்தை தட்டி பாருங்க, அதுக்கு பாலை பிடிச்சி தட்டி பாருங்கள், அதில் வெறுப்பு இருக்காது. நீங்கள் சாப்பிட்ற உணவுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதில் வெறுப்பு இருக்குதா? நோ, நாட் அட் ஆல். வெறுப்பு அப்படிங்க உள்ளத்தில் இருந்து தான் வருது. பார்த்தீங்களா? தீமைகள் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு. அதுதான் வெறுப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு. ரொம்ப ஒரே இடத்துல தான் வேலை செய்துட்ருக்காங்க, ஒருத்தர் பார்த்து ஒருத்தருக்கு வெறுப்பு. ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு வெறுப்பு. சொந்தக்காரங்களாக இருக்காங்க, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு வெறுப்பு. நண்பர் போல் கை குலுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் உள்ளத்தில் வெறுப்பு. கை குலுக்குறவங்க ஹாய் ஹாய். தண்ணி அவங்க சில நேரத்தில் ஃபோட்டோவில் பார்க்கலாம், பிரசிடென்ட்ஸு அவங்கவுங்களாம் பெரிய ஆட்களாம் குடிக்கும்போது டங்கா டங்கான்னு அடிக்கிறாங்க. ஒரு மடை குடிப்பான், அப்படி குடிக்கிறாங்க. தண்ணியிலையா வெறுப்பு இருக்குது? கை குலுக்கும்போது வெறுப்பு நெஞ்சிலேருந்து பாருங்க பிறக்குது. பாருங்க, நெஞ்சில் பிறக்குது வெறுப்பு. இதயத்தின் வெறுப்புக்களை தயவாய் நீக்கிவிடும். இதயத்தின் எண்ணல்களை முற்றும் மாற்றிவிடும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும்.
ஐயா என் மீது மனம் இறங்கும். அந்த கண் தெரியாதவன் எப்படின்னா நினைக்கிறீங்க, ஜீசஸ் பக்கத்தில் வந்துட்டார். He throws everything out. மேலே போட்ட ட்ரெஸ்ஸை கூட கலத்தி போட்டுட்டு அவட்டு ஓடுறான். அவனை கூட்டிட்டு அப்படிங்கிறார். ஒருத்தன் போய் சொல்கிறான், அவர் அழைக்கிறாடா, குரு ஒன்று அழைக்கிறார், ஜீசஸ் ஒன்று அழைக்கிறார், ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார் அப்படின்னு ஒன்று அவனுக்கு ஆசையெல்லாம் நிறைவேறுறது மாதிரி துள்ளி குதிக்கிறான். துள்ளி குதித்து மேலே இருந்ததெல்லாம் தூக்கி வீசிட்டு ஓடுறான். அவருக்கு முன்னால் போய் நிற்கிறான். ஒருவேளை 2 பேர் சேர்ந்து பிடிச்சி கொண்டு விட்டுருப்பாங்க. எஸ், என்ன கண் தெரியல, இங்கே வாட, வா 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 வா, கையை பிடிச்சிட்டு அவருக்கு கொண்டு விட்டுருப்பான். அப்போ பரபரப்பா ஆண்டுட்டு போய் நிற்கிறான். என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்? எனக்கு சேலை வேணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படியே கேட்டான். ஆண்டவரே நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். கடவுளை எத்தனை பேர் பார்க்கணும்? எல்லாரும் பார்க்கலாம். அப்படி அவரை கண்ணை தொட்டார பார்க்குறான். அவனுடைய கண்ணை திறந்த உடனே ஜீசஸாக பார்க்குறான். பார்த்தீங்களா? இதயத்தின் வெறுப்புக்களை தயவாய் நீக்கிவிடும், இதயத்தின் எண்ணல்களை மட்டும் ஆற்றிவிடும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும். ஐயா என் மீது மனம் இறங்கும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும். ஐயா என் மீது மனம் இறங்கும். தூய்மையின் உள்ளத்தையே தயவாய் தந்தருளும், தூய்மையின் ஆவிதனை என்னுள் மலரச் செய்யும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும். ஐயா என் மீது மனம் இறங்கும். கிறிஸ்து அரசர் ஆட்சியுடன் வரும்பொழுது, தன்னுடைய தூதரோடு மாட்சியுடன் வானத்திலிருந்து இறங்கும் பொழுது, உலக மக்களையெல்லாம் சந்திப்பார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து கடவுளுடைய ஆசீர் பெற்றவங்க அவருடன் நித்திய இன்பத்திலே ஏறி சென்று அவர்கள் ஆட்சி செய்வார்கள். நீங்கள் உரிமை பேராக பெற்ற ஆண்டவருடைய இல்லத்திலே நுழைவீர்கள். ஆனால் இந்த உலகமே தஞ்சம், அதெல்லாம் இதுதான். லிவிங் ஃபார் மணி அண்ட் பாப்புலாரிட்டி அண்ட் திஸ் வேர்ல்டு திங்ஸ். கோயிலுக்கு பாரு, என்ன இங்கே நேரம் இருக்குது அப்படி இருக்கிறவங்க கடவுளை பற்றி சிந்தனையே இல்லாமல் கிடைச்சதை பிடிப்பான், வாங்குவான் அப்படின்னு. ஏன்னா கொடி கொடியாக சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. கடைசியில் பணக்காரர்களே உங்களுக்கு கையை கேடு. அதுவும் சொல்ல பார்த்துக்கணுங்க. ஏன்னா ஆண்டவரை மறந்துட்டாங்கல்ல. என்ன சொல்கிறான்னா, தேர் இஸ் இட்டர்னல் லைஃப் அண்ட் திஸ் இஸ் இட்டர்னல் பனிஷ்மெண்ட். 2 காரியம் இருக்குது. மறக்கவே மறக்காத. மறவாதே நீ மறவாதே, மனமே நீ மறவாதே, மறவாதே நீ மறவாதே, மனமே நீ மறவாதே. ஆண்டவனை சந்திக்க வருவார். நீ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அண்டார்டிகாவுக்கு போனாலும் சரி, அப்படியே நார்வேக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே எங்கே போயிட்டீங்க வச்சுக்கொள்ளுங்க.
ஆழ்ந்த பசிபிக் சமுத்திரத்தை விழுந்தாலும் சரி, இங்கே தரையில் கடற்கரையில் கன்னியாகுமரி பக்கத்தில் விழுந்தாலும் சரி, கடவுளை சந்திச்சு தான் ஆகணும். எவ்ரி ஒன், குட் ஆர் பேட், எவ்ரி ஒன் ஹேஸ் டு மீட் த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். அவரை சந்திக்க ஆகணும். நீ நல்லவனாக இருந்தால் கடவுளுடைய ஆசை பெற்றுக்கிற சந்தோஷம். நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, அதை தான் ஆண்டவர் திருத்தமாக சொல்லியிருக்கார். சந்திக்க வருவார், நம்ம எல்லோரும் சந்திக்க வருவார். ஆகவே அன்பானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் நெஞ்சில் கை வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ ஜெபிக்கிறேன். கடவுளே, உன் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற எங்களெல்லாம் சந்தித்து நீ இந்த உலகத்திலே உம்முடைய காரியங்களை எங்களுக்கு போதித்து விட்டு இன்று கண்ணுக்கு தெரியாதவராக இருந்தாலும் நீர் ஆட்சி செய்கின்றீர். இந்த நற்கணையிலே உடல் கொண்ட கடவுளாய் நாள்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் மக்களை நீர் சந்திக்கின்றீர். விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று சிந்தித்து உம்மை சந்திக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஒரு நாள் சந்திக்க வருவீர். என் தந்தையினால் ஆசி பெற்றவர்களே, உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட நித்திய வாழ்விலே நுழையுங்கள், உங்களுக்கென்று தயாரித்த இந்த ஆட்சியிலே பங்கு பெறுங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் சரி, இன்று உம்முடைய செய்தியை கேட்கக்கூடிய இந்த குடும்பத்தில் உள்ள தாயையும் தகப்பனையும், மகனையும் மகளையும், கணவரையும் மனைவியும், வயோதிகர்களையும் இளையவர்களையும் குழந்தைகளையும் கடவுளே நீர் இன்று சந்திக்க வேண்டும். இந்த செய்தியை எங்கிருந்து கேட்டாலும் சரி, ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். உள்ளத்திற்கு வெறுப்புகளையும் அழுக்குகளையும் அப்புறப்படுத்தும். அவர்களை தூய்மையாக்கிவிடும். உம்முடைய வல்லமையும் உம்முடைய வார்த்தையும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக்கட்டும். தூய் ஆவியானவரே, நீ எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கின்றீர். எங்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அழுக்குகளையும் தீமைகளையும் அப்புறப்படுத்தும். கெட்ட சிந்தனைகள் எங்களுக்கு விடுதலை தாரும். இந்த சத்துருவின் வலையிலே சிக்கிவிடாதபடி எங்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு இளைஞனையும் நீர் காப்பாற்றும். கடவுளே, உம்மால் முடியும். நீதான் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை பிதாவே நான் நம்புகிறேன். உம்முடைய தூய் ஆவியானவர் இந்த உலகத்தை சுற்றட்டும், வேகமாக சுற்றி வரட்டும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசட்டும், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் தொட்டு பேசட்டும். எங்களுடைய ஒவ்வொரு இதயத்தில் இருக்க வெறுப்புகள், தீமைகள், பாவங்கள் அனைத்தையும் கரைத்து விட்டு உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்கள் உள்ளத்தில் புகுத்தும் புகுத்தும். பிதாவே, உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், ஒவ்வொரு குழந்தையும் வாலிபனையும், ஒவ்வொரு தாயும் தகப்பனையும் நீ சந்திக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். நோயாளர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை தாரும். பகையாக இருப்பவர்களுக்கு உள்ளத்தில் இருக்க பகைகளையும் வெறுப்புகளை அப்புறப்படுத்தும். உம்முடைய சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை ஆசீர்வதித்தல். கடவுளே, உம்முடைய ஆசீரும் அன்பும் உம்முடைய பேரன்பும் பேரிரக்கமும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றும் இன்றும் நித்தியமாய் ஆசீர்வதிப்பதாக எங்கள் ஆண்டவரும் சுதருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் எம்மையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவருடைய விசேஷ கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் ஒவ்வொரு காரணத்தை வச்சுருப்பீங்க, அதை நினச்சிக்கொள்ளுங்க. ஒரு சிலருங்க எழுதி கேட்டிருக்காங்க, அவங்க கருத்துக்களையும் மனசில் வச்சு மன்றாடுவோம். லியோ மாலினி மிரியானா குடும்பம், ஜோன் சங்கீதா ஜோர்டனா குடும்பம், மணி ஷேர்லி குடும்பம், சதீஷ் ஜெனி லிஷா ஷான் குடும்பம், தீபா குடும்பம், லூர்து பிரதாப், சைமன் ஜூலி ஜானட் குடும்பம், செல்வராஜ் ராணி குடும்பம், நிக்கோலாஸ் குடும்பம், ஃபபியோலா ஸ்டீவன் குடும்பம், கிளபிரா சில்வியா அப்பாவு குடும்பம், ஜோசப் நெல்சன் வசந்தா குடும்பம், மேபல் குடும்பம், ஷாமினி கிரண் குடும்பம், இருதயராஜ் லியோ குடும்பம், ஸ்மிதா ஜோஸ் குடும்பம், கென்னி சுகந்தி குடும்பம். இன்னும் இறந்து போன நம்முடைய சகோதர சகோதரிகள் இவங்களுடைய ஆத்ம எழுப்பாற்றுக்காகவும் மன்றாடிக்கொள்வோம். திரு லாரன்ஸ், சவரிமுத்தம்மாள் அப்பாவு, ஜோசப் அப்பாவு, மரிய பிரகாசம் அப்பாவு, ஆரோக்கியமேரி அப்பாவு, ஞான பிரகாசம், அம்மாள், ஜூல்ஸ் அப்பாவு, பிரான்சுவா அப்பாவு, பீட்டர், குணசீலி, பானுமதி, ஆண்டனி ராஜ், இவங்க ஒவ்வொருத்தருடைய ஆத்மா எழுப்பாற்றுக்காகவும் வேண்டிக்கொள்வோம். இதனை அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தாரசர் அவரிடத்தில் ஜெபிக்கும்போது நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கட்டும், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பகை வெறுப்புகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சுருவோம். ஏதாவது தப்பு செய்துட்டேன் அப்படின்னு மனசில் நீங்கள் உணர்ந்துன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி நெஞ்சில் கை வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு நீங்கள் நெஞ்சில் மன்றாடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க திருளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் உம்முடைய சமூகத்தில் அருள் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறவும் உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. சுவாமி, எங்கள் ஆண்டவரும் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்போ நம்ம காணிக்கை ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லோரும் உட்காந்துக்கொள்ளுங்க. உங்கள் உள்ளத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேனே, ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், நம் உள்ளத்தில் நம்ம ஆட்சி செய்கிறார்.
உங்கள் உள்ளங்கள், உங்கள் மனசு எல்லாவற்றையும் அவருக்கு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் இந்த வெள்ளை அப்பம் ஆண்டவருடைய திரு சரீரமாக மாறும். நம்ம ஒவ்வொருவரும் இந்த சின்ன சின்ன துண்டு அப்பங்களை வச்சுருக்கோம்ல, ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறதா இருக்கட்டும். நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஒவ்வொருடைய மனசையும் இந்த தட்டில் கிண்ணத்தில் வச்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அனைத்தும் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. உப்பு கொடுக்க போகும் இந்த திராட்சை ரசத்துடன் ஒரு துளி தண்ணீர் இதில் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஆண்டோடைய உடம்போடு நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்ந்து அவருடைய இரத்தத்தோடு நம்ம ஒவ்வொருத்தரும் கலந்து விடணும். அப்படி மன்றாடுங்க. ஆண்டவரே, அனைத்தும் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறுவதாக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றுள்ளோம். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் இன்று உம் திருமண ஒப்புக் கொடுக்க பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க இப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் நம்முடைய கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்முடைய பேரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தருள்வீராக. இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளையெல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் ஒரு மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உம்முடைய மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே
மகனை குறித்து தூய ஆவியாராய் குறித்தும் எத்தகைய வேறுபாடின்றி நாங்கள் நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆழ்வகையிலே தனித்தன்மையும் இறையியல்பில் ஒற்றுமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்குவே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசரும் எங்கள் ஆயர் நீதிநாதன் அவர்களும் இவளோடு சேர்ந்த குருக்களும் ஆயர்களும் எல்லா திருநிலையினரும் அனைவரோடும் திருச்சபையை அன்பில் நிறைவு பெறச் செய்தரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக எங்கள் நாட்டில் நோயில் இறந்து போனவர்கள், கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டவர்கள், பலவிதமான ஆக்சிடென்ட்டுகளிலே தவறி விழுந்தவர்கள், இவர்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். கடவுளின் கன்னித்தாயான புனித கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் காவல் தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். அன்பானவர்களே,
நாம் காணிக்கையாக ஆண்டவருடைய திருரத்த சரீரத்தை பரமபிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவருடைய திருரத்த சரீரத்தோடு இந்த திருச்சபையை, இந்த உலகத்தை கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரோடு சேர்த்து பரமபிதாவுக்கு ஒப்படைப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இருப்பது போல பூலோகத்திலும் ஏற்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, எல்லாரும் விரும்பி தேடுகிற சமாதானம். நம்ம குடும்பத்தில் ஒருவரோடு இணைந்து ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் தான் இந்த சமாதானத்தை தருவார். மனிதர்கள் மத்தியில் எத்தனையோ பகையும் பொறாமையும் பலவிதமான எரிச்சலும் கோபங்களும் இருக்கலாம். நம்முடைய குறைகளை ஆண்டவர் கவனிக்க மாட்டார். அவரிடத்தில் கையை விரிச்சா போதும், அவர் தருவார். கையை விரிச்சு கொள்ளுங்க, அல்லது நெஞ்சில் எப்படியே கை வச்சு கொள்ளுங்க. கடவுளே, உம்முடைய பிள்ளைகள் மீது கண் பார்வையை திருப்பியறலும். இந்த உலகத்தின் மீது உம்முடைய கண்களை வைத்திருக்கின்றீரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலும் பார்வையில் வைத்துக்கொள்ளும் அப்பா. எங்கள் இதயத்தை நீர்த்து அறிவீர். எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் துடிக்கக்கூடிய இதயமாக இருப்பதனாலே எங்களிடத்தில் ஏற்படக்கூடிய வேதனைகளையும் எங்களுடைய பல பிரச்சனைகளையும் பார்க்கின்றீர். கடவுளே, ஒருவரை மன்னிக்கவும், ஒருவரை தாங்கிக் கொள்ளவும், ஒருவரோடு அன்புடனும் இரக்கத்துடன் நடந்து கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இதோ பசியாக இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தாய். தனிமையாக இருந்தேன், என்னை சந்திக்க வந்தாய் என்று நீர் ஒரு நாள் சொல்வீரே, அப்படியே எங்கள் குடும்பங்களில் உம்மை ஒருவரிடத்தில் நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் கணவரிடத்திலே, என் மனைவியிடத்திலே, என் பிள்ளைகளிடத்திலே உம்முடைய திருமுகத்தை நான் பார்க்க, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, எங்களுடைய ஏழைகள் மத்தியிலே உன் திருமுகத்தை நான் காண, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு சாட்சியாய் வாழ, அதனால் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானம் நிறைவு பெற எங்களை ஆசீர்வதித்திலும். கடைசி நாளில் என் தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள், உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட உரிமை ஆட்சியிலே பங்கு பெறுங்கள் என்று நீர் ஒருவேளை சொல்வதை இப்பொழுதே எங்களுக்கு தந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நன்மைத்தனத்திலே, உம்முடைய இரக்க பெருக்கத்திலே பொதிந்து வைத்து காத்துக்கொள்ளும். உன் திருக்குமாண்ட இரத்த சரீரத்தினால் எங்களை பொதிந்து காத்துக்கொள்ளும். எல்லா தீமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் அந்தகார சத்துருவின் தொல்லைகளிலிருந்தும் உன் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பொதிந்து காத்துக்கொள்ளும்.
ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவர் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு சமாதானம் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நிலத்தில்தான் எழுந்தார். ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியலும் என் ஆன்மா குணமடையும். ஆண்பான்களே, இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிறவர்கள் முடிந்தால் உங்கள் பங்கு காலங்களிலே சென்று நற்கொடை விருந்திலே பங்கு கொள்ளுங்கள். முடியாதவர்கள் ஆசையோடு ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை தேடுங்கள். எனக்காக பலியான செம்மறியே, என் இதயம் கவர்ந்த நேசரே, எனக்காக பலியான செம்மறியே, என் இதயம் கவர்ந்த நேசரே, மாட்சியும் மகிமையும் உமக்கே, என்றென்றும் உமக்கே, மாட்சியும் மகிமையும் உமக்கே, என்றென்றும் உமக்கே. தூயவர் பரிசுத்தர் வல்லவர் நல்லவர், தூயவர் பரிசுத்தர் வல்லவர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர், 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 இயேசு ஆண்டவர். பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், 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 இயேசு பரிசுத்தர். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஜெபிப்போமாக. ஓ பேரன்பும் பேரிரக்கமும் கொண்டவரே பிதாவே, சாகாவரம் அருளும் உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மையே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியிலும் அவரோடு என்றென்றும் வாழ்ந்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும்
எங்கள் நெஞ்சிலே வைத்து கேட்க எங்களுக்கு கிருபை செய்தலும் சுவாமி. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை அர்ச்சித்து ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். பல விதத்திலே நீங்கள் இதை யூடியூப் வழியாக பார்க்கிற பொழுது திருப்பலியிலே பங்கு பெறுவதற்கு இந்த உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எழுதி சொல்லலாம். உங்கள் கருத்துக்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் சொன்னாலும் எங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய விலாசம் தெரியும். அவர்களுக்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் பெயர்களையும் உங்களுடைய டொனேஷன்களையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் அன்பானவர்களே, ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையின் திருவிழா. அந்த அன்னையின் திருவிழா ஒரு நேரத்தில் கடவுளுடைய இரக்கத்தின் நாள், கருணையின் நேரம் ஆக விசேஷமாக அன்று நம்முடைய குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சென்டரில் காலை 10:30 மணி முதல் ஜெபம் ஆரம்பிக்கும். ஜெபத்துடன் கூடி அந்த நற்கன ஆசிரும் திருப்பலியும் 2 மணி வரைக்கும் இருக்கும். 10:30 மணி முதல் 2 மணி வரைக்கும் டிசம்பர் 8ஆம் தேதி இருக்கும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பலியில் உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வங்கி கணக்கில் உங்களுடைய பணத்தை அனுப்பிவிட்டு சகோதரர் சாம் அல்லது சகோதரர் ஜெரால்ட் அவர்களை தொடர்பு கொண்டு திருப்பலி கருத்துக்களையும் திருப்பலி செலுத்த வேண்டிய தேதியையும் அறிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய மேலான நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி.